இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 வசனம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்றாரு பாருங்க. ஒரு வெளியரங்கமான அறைகூவல். நான் எப்படி இயேசுவை ஃபாலோ பண்றனோ அதே போல நீங்க எல்லாரும் என்னை பின்பற்றுங்கள். அப்போ ஆண்டவரை பின்பற்றுகிறதில் ஒரு நல்ல சாட்சியான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவரும் இவருடைய ஃபுட் ஸ்டெப்பை பின்பற்றாதீர்கள். இவர் ஒரு தவறான வழிகாட்டி, இவரை நீங்க ஃபாலோ பண்ணா இயேசுவை விட்டு விலகிடுவீங்க என்று நாம் சொல்ல முடியாதபடிக்கு அவர் ஆணித்தரமாக ஒரு நல்ல ஒரு அடிச்சுவட்டை பதித்து சென்றிருக்கிறார். இன்னைக்கு பெரும்பாலும் பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள், பெரிய ஆட்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் அடிக்கடி சொல்றது நம்ம கேட்டிருக்கோம். என்னைய பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க. நானும் ஒரு மனுஷன்தான், நானும் உங்களை மாதிரி தான். நீ என்னை பார்க்காதீங்க, நானும் குறைவுள்ள ஒரு ஆள் தான். குறைவில்லாதது ஒரே ஆள் இயேசுதான். பின்பற்ற வேண்டிய நபர் இயேசுதான். இயேசுவை தான் பின்பற்ற வேண்டும், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் அவரை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நான் குறைவுள்ள ஒரு ஆளு, நான் சரியில்லை, என்னை யாரும் பார்க்காதீங்க, இப்படி நாம் சாக்கு போக்கு சொல்லி ஒதுங்குவதற்கு என்னல்ல வாய்ப்பு இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்க கவனிங்க. ஆகாதவனாய் நான் போய்விடாதபடிக்கு என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்தினேன் அப்படின்றார். என்னை நான் கிறிஸ்துவுக்குள் மறைத்துக் கொள்கிறேன் அப்படின்றார். மேன்மை பாராட்டல் அப்படிங்கிறதுல இயேசுவை மட்டும்தான், சிலுவையை குறித்து மாத்திரம்தான். இதுலெல்லாம் அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை குறித்து தன்னை காண்கிற ஜனங்கள், தான் சென்று ஸ்தாபித்த சபை மக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ வேண்டும் என்பதில் மிகவும் கவனத்தோடு அவர் செயல்பட்டதை நீங்க பார்க்கணும். இந்த கடைசி காலத்துல கர்த்தர் நமக்கும் சொல்றது என்ன அப்படின்னா, உங்க ஃபேமிலியில உங்களை பார்த்து இயேசுவை ஃபாலோ பண்ணணும். நீங்க ஒர்க் பண்ற அந்த வேலை ஸ்தலங்களில உங்களை பார்க்கும்போது உங்க மூலமா அவர்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணணும். நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற தெருக்களில இருக்கிறவர்கள் உங்களை பார்க்கும்போது உங்களுக்குள் பிரதிபலிக்கிற இயேசுவை அவர்கள் காண வேண்டும். எங்க இருந்தாலும், ஒரு டிராவல்ல இருந்தாலும், ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல இருந்தாலும், அல்லது ஒரு விருந்து உபசரணை நடக்கிற இடத்துல இருந்தாலும், நம்ம சொந்தக்காரங்களோடு இருந்தாலும், அறிமுகமே இல்லாத நபர்களுக்கு மத்தியில இருந்தாலும், திருச்சபையில இருந்தாலும், இந்த குறிப்பிட்ட சகோதரனை போல, சகோதரியை போல இயேசுவை நாம பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு அடையாளத்தை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய வாக்கிலும், நம்முடைய செய்கையிலும், நம்முடைய நடக்கையிலும், நம்முடைய நடை உடை பாவனைகளிலும், முழு வாழ்க்கையிலும் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு நபர் என்கிற ஒரு அடையாளம் நமக்கு கிடைத்தால் அது ஒரு பெரிய பாக்கியம். ஆகவே இன்றைக்கு அப்படி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என்னை பார்க்கும்போது இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் மற்றவர்களும் மாற வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ நான் என்ன தர்றேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு வாழ்வோம். கர்த்தருடைய நாமம் அதனால் மகிமைப்படும். ஆண்டவரே, பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவை பின்பற்றினது போல என்னை பின்பற்றுங்கள் என்று அறைகூவல் விடுத்த அந்த ஒரு மிகப்பெரிய சவாலான வார்த்தை எங்களுடைய வாழ்க்கைக்கும் சொந்தமாய் மாறட்டும். எங்களை பின்பற்றி வந்து இயேசுவை அடையக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கும் நீர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.